எல்லோருக்கும் வணக்கம். நல்ல பட்டுக்குட்டி மாதிரி ஒரு மாப்பிள்ளை ஜாதகத்தை கொண்டே கொடுத்தா மூக்கு சரியில்லை, வாய் சரியில்லை, தாடி வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி ரெஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாப்பிள்ளையை கட்டிக்கிட்ட பொண்ணு நல்ல மகாராணி மாதிரி அமெரிக்காவில் கொந்துக்கிட்டு இருக்கு. அப்படித்தான் நம்மளுடைய பொருளாதாரத்தை பார்த்து டெட் எக்கனாமி அப்படின்ட்டார் ட்ரம்ப் அவர்கள். கடைசியில் பார்த்தா IMF என்ன சொல்கிறாங்க, ஓகே இந்திய பொருளாதாரம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, டேரிஃப் அப்படி இப்படின்னு போட்டிருந்தாலும் இந்திய பொருளாதாரனுடைய எதிர்காலம் என்பது ஒரு வளர்ச்சி அடையதாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான தகவல் வெளியிட்டிருந்த உடனே இந்த நல்ல செய்தி எடுத்துக்கிட்டு நம்மளுடைய மார்க்கெட் இன்னைக்கு 157 பாயிண்ட் ஏறி இருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் எவ்வளவுக்கு எவ்வளோ வட்டி கம்மியாக பணம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது. ஏன்னா அங்கே பணம் போட்டு பேங்க்ல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாமேன்னு எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் பணம் போடுறதுக்கு வாய்ப்பு என்பது இருக்குது. அந்த வகையில் இப்போ அக்டோபர் 28 to 29 அமெரிக்காவுடைய ஃபெட் மீட்டிங்கில் எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க அப்படின்ற மாதிரி இப்போ மார்க்கெட் நம்புது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு மிக முக்கியமான காரணங்கள்னால தான் இன்னைக்கு நம்மளுடைய நிஃப்டி ஒரு 157 பாயிண்ட் ஏறி இன்னமும் மானமும் மரியாதையுடன் வாழ்ந்துகிட்டு இருக்கு. 25,000க்கு மேலே இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சி. ஒருவேளை 25,000க்கு கீழே போச்சுன்னா அப்போ நான் தலையில் ஒரு படியூர் துண்டை போட்டுட்டு ஒரு ரீல்ஸ் போடுவேன், காலையில் கண் விழித்தேன் அவனை காணவில்லை அப்படின்ட்டு. நண்பர்கள், இந்த சமயத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, NSDL அப்படின்ற பங்கு IPO-வாக வந்த பிறகு அடுத்தடுத்த சில நாட்களில் ஏறி ரொம்பவுமே மகிழ்ச்சி கொண்டு வந்தான். அதே மாதிரி இந்த LG எலக்ட்ரானிக்ஸ் நேற்று மகிழ்ச்சி கொடுத்தா இன்னைக்கு என்ன ஆனா அப்படின்னு போய் பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அப்படி பார்க்கும்பொழுது அது ஒரு பெரிய ஏற்றம் இல்லாமல் ஒரு சுமாரான ஒரு ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இப்போதான் ஒரு ரொம்ப மோசமான மனசை கஷ்டப்படுத்தும் ஒரு செய்தி. அதாவது அவசரத்தில் அண்டால கை விட்டாவே கை போகாது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்டாக் கிடைக்கணும்னு அந்த ட்ரேடர் என்ன பண்ணியிருக்காரு, இன்ட்ராடே பண்ணுறதுக்கு LG அப்படின்ற பேர் போட்டு ரொம்ப அவசரத்தில் நேற்று தான் லிஸ்ட் ஆகுது, கோடை கரெக்டாக பார்க்காம தப்பாக போட்டார். ஸோ பல பேர் 10,000 20,000 லாபம் புக் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் ஒரு தப்பான பங்கை போய் எடுத்து அது மிகப்பெரிய ஒரு சரிவடைஞ்சு பெரிய லாஸுங்க அப்படின்ற மாதிரி மனசு உடஞ்சி அவர் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாரு. இன்னொரு நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எல்லாமே படிப்பினை தாங்க, ஏற்கனவே என்ன பல பேர் சம்பவம் பண்ணி விட்டுருக்கானுங்க, நான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே சம்பவம் பண்ணலான்னா ஷேர் மார்க்கெட்டை என்ன ஏற்கனவே சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. அதாவது இந்த HDB ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படின்ற பங்கை லாங் டேர்மாக வைக்கலாம்னு நினச்சி அது கீழே இறங்கி போச்சு. அதனால் முதல்ல LG எலக்ட்ரானிக்ஸில் பாதி பிடிச்சி விற்று விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இன்னுமே ஒரு மகிழ்ச்சியான விஷயம், அவர் துக்கம் சொல்லியிருந்தார், இவர் மகிழ்ச்சி சொல்கிறார். என் வாழ்க்கையிலேயே 50% லாபத்தை இப்போ தாங்க முதல் டைம் பார்க்குறேன் அப்படின்றார். இந்த பங்கு 5% இப்படி ஏறி இறங்கி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல விற்று விட்டுருப்பார். ஆனால் இந்த பங்கு வாய்ப்பே தெரில, ஜீரோலிருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே அது 50% லாபத்துக்கு போனதுனால தான் பல பேர்த்தினால் லாபத்தை புக் பண்ண முடிஞ்சிருக்கு. இல்லை அப்படின்னா என்ன ஆயிருக்குன்னா, சின்ன சின்னதாக 2-3% ஏறுறது இறங்குறது இந்த மாதிரி நார்மல் மார்க்கெட்டில் நடக்கிற மாதிரி நடந்திருந்தா சத்தியமாக பல பேர் இந்த 50% லாபத்தை பிடிக்கிறது என்பது ஒரு சிம்ம சொப்பனம் தான். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு வினோதமான தகவல் என்னன்னா, மிகப்பெரிய ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி என்னைக்காவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் கீழே படுத்து கிடக்கிறான்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு தகவல் என்பது அந்த குரூப்பை மேலேயோ அல்லது கீழேயோ பெருசாக மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வரும். டாடா மோட்டர் மட்டும் இல்லைங்க, டாடா குரூப்பை சேர்ந்த பல்வேறு கம்பெனிகள் அல்லது டாடா குரூப் கம்பெனிகள் அத்தனைக்குமே ஒரு அருமையான செய்தி என்பது இருக்கு. ஆனால் அந்த செய்தி முழு வடிவம் பெறாமல் பாதியாக அங்கேயும் இங்கேயும் தொங்கிக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த டாடா சன்ஸ் அப்படின்ற கம்பெனி லிஸ்டிங்க்கு வருமா வராதா அப்படின்ற விஷயம் ரொம்பவுமே தொங்கல் இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை அந்த டாடா சன்ஸ் அப்படின்ற கம்பெனி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள லிஸ்டிங் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், டாடா மோட்டர் ஷேர் முதல் கொண்டு டாடா குரூப்ல இருக்கக்கூடிய பல்வேறு கம்பெனிகளுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி, ஒரு 1 லிட்டர் பாலில் ஒரு 10 பாக்கெட் பூஸ்ட் போட்டு குடிச்ச மாதிரி மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் என்பது கிடைக்கும். ஆனால் அந்த லிஸ்டிங் நடக்குமா நடக்காதா அப்படின்னு இழுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கு. பல்வேறு முறை அட்டம்ப்டுகள் அடிக்கிறாங்க, பல்வேறு முறை அது ஃபெயிலியர் ஆகுது. அடுத்தடுத்த வருடங்களில் மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கு இன்னைக்கு 5% மேல் நோக்கி ஏறி அப்பர் ஃபீஸ் ஆயிருக்கான். இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் அவங்களுடைய போன ரிசல்ட் சீசன்ல மிகப்பெரிய ஒரு வால்யூம் என்பது நடந்திருக்கு. இது அக்குமுலேஷனா இல்ல கையில் இருக்கிறது வித்துட்டு போயிருக்காங்களா என்ன ஏது அப்படின்றது தெரியல. பட் அந்த வால்யூம் நடந்த பிறகு இந்த பங்கு 52 வீக் லோ, அதாவது ஒரு வருடத்தினுடைய லோல தான் சுத்திட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி கடந்த 6 மாதத்துல என்ன நடந்திருக்குன்னா ஒரு முறை 70 ரூபாய் வரைக்கும் போயிருக்கான். 40 ரூபாய் எங்கே, 70 ரூபாய் எங்கே, அப்புறம் மறுபடியும் அங்கிருந்து 50 ரூபாய்னு இறங்கி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவங்களுடைய ரிசல்ட் சீசன் தகவலும் வர வேண்டியதா இருக்கு. அதே சமயம் இன்னொரு தீபாவளி சமயத்தில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு லான்ச் பண்ண போறோம். அதாவது இப்போ இவங்க பியூரா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ராடக்ட் தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஒரு நியூ ப்ராடக்ட் ஓலா சக்தி அப்படின்னு நாங்கள் ஒன்று எனர்ஜி ஸ்பேஸில் நாங்கள் லான்ச் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அதை ஒட்டி தான் இன்னைக்கு இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கு ஒரு 5% அப்பர் ஃபீஸ் ஆயிருக்கிறதுக்கு உண்டான காரணம். அடுத்து இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா அப்படின்ற பங்குல ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. நாங்களே கடன் பிரச்சனையில் இருக்கோம், பார்த்து ஏதாவது வாங்கி வச்ச ஷேருகள்லாம் ஏதாவது செய்யுங்கடா அப்படின்ற மாதிரி தான் பல பேர்த்தினுடைய மைண்ட் வாய்ஸ். இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா அப்படின்ற பங்கெல்லாம் 52 வீக் லோல கிடக்கு. எத்தனையோ லட்சம் பேர் கண்டிப்பாக அதுக்குள்ள மாட்டித்தான் கிடந்திருப்பாங்க. அப்படி மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் திரும்பி என்னைக்காவது ஒரு நாள் 70 ரூபாய்ன்னு வந்தால் பல பேர்த்துக்கு அந்த லாக் என்பது ரிலீஸ் ஆகும். ஆனாலும் பாருங்க, இப்போ வரைக்கும் அது 52 வீக் லோல இருந்து இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா அப்படின்றது மேல் நோக்கி வராது. இந்த சமயத்தில் ஒரு தகவல் இந்த ஐஆர்பி அப்படின்றதுல ஒரு விஷயம் வந்திருக்கு. என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, இந்த கம்பெனி ஸ்பான்சர்டு இவங்களுடைய ஐஆர்பி இன்விட் ஃபண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபண்ட் ரைஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வருது. ஃபண்ட் ரைஸ்னா சும்மா 10 கோடி 20 கோடி இல்லை, 3248 கோடிக்கு உண்டான ஃபண்ட் ரைஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. என்னென்னமோ சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க, இந்த ஸ்டாக் ப்ரைஸை வந்து மேலே தன் இழந்ததை மீட்டெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா தானே ஷேர் மார்க்கெட்டில் உங்கள் ஷேர் ப்ரைஸை வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி வரும் அப்படின்றதான் மனநிலை. அடடா நண்பர்களே, உங்களால நம்ப முடியுதா? எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்த ஒரு Q2 ரிசல்ட்டாக வந்திருக்கு நண்பர்களே. சும்மா சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏறல. ஐசிஐசிஐ லொம்பார்ட் என்பது நேற்று ரிசல்ட் விட்டுருந்தான். இன்னைக்கு அவனுடைய ரிசல்ட் இம்பாக்டை பார்த்தா 8% ஏறி இருக்கான். பர்சிஸ்டன்ட் எவ்வளவு பெரிய கம்பெனி, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா எல்லாம் 6%, 7%. இப்படித்தாங்க இருக்கணும் மார்க்கெட். 3 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு நியூஸ் விடுற, கீழே கடந்திருக்கணும் பல ஷேர்கள். நியூஸ் வரும்போது தன்னுடைய பழைய கையை மீட்டெடுக்கணும். இப்படி இருந்தாதான் ஷேர் மார்க்கெட்ல மகிழ்ச்சி என்பது வரும். ஸோ எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்த பல்வேறு கம்பெனிகள் இந்த வாரத்தில், மிக முக்கியமாக இந்த ஐசிஐசிஐ லொம்பார்ட் எவ்வளவு பெரிய கம்பெனி 8% ஏறுதுன்னா எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி என்பது பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோல வரும் தெரியுங்களா? சும்மா இந்த பங்கை நிறைய பேர்லாம் எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. ரொம்பவுமே பெரிய ஆளுக இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் படியெல்லாம் யூஸ் பண்ணி முக்கியமான பங்குகளை பிடிச்சி வச்சிருக்கணும் அப்படின்னு பல வகையான வெயிட்டேஜ் போட்டு வச்சிருப்பாங்க. 4%, 3%, 2%. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பங்குகள் ஏறுவது ரொம்பவுமே மகிழ்ச்சிகரமா இருக்கும். முடிவு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐசிசி ப்ரூடென்ஸ் லைஃப் இன்சூரன்ஸை முடிச்சு விடுறாங்க. அதாவது தொட்டலையும் ஆட்டி விட்டுட்டு குழந்தையும் கிள்ளி வச்ச மாதிரி இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ்லாம் போலீஸுக்கு இது பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு எல்லாம் போட்டு வச்சிருவாங்க போல. அதனுடைய பிஸ்னஸ்க்கெல்லாம் எந்த பாதிப்பு இல்லை போல. சரி, உசுறு தானே, அது ஹாஸ்பிட்டலில் படுத்த என்ன படுக்கலைன்னா என்ன அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவாங்க போல. வண்டி வாகனத்துக்கு ஒரு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு கூட ஒரு லைஃப் இன்சூரன்ஸுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி லைஃப் இன்சூரன்ஸினுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் அந்த பங்கு 2.5% இறங்கியிருக்கு. ஆனால் அதே சமயம் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி அதனுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் 8% மார்க்கெட் ஏற்றி அழகு பார்த்துருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டில் எல்லாமே பெரிய அழகு தான். பட் வாலட்டிலிட்டி யாராவது காட்டுவாங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது சில கம்பெனியை வாலட்டிலிட்டி காட்டுமா அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரேடர்களுடைய மைண்டில் எவன் வாலட்டிலிட்டி அதிரடியாக காட்டுவான், எவன் சுமாராக வாலட்டிலிட்டி இருப்பா அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுடைய மைண்டுக்குள்ள சம் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டுகளில் சிலது பெரிய கம்பெனிகளாகவும் இருக்குது, சிலதெல்லாம் வாலட்டிலிட்டி காட்டக்கூடிய ஆட்களாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மைண்டில் இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த பங்குகளினுடைய முடிவுகள் என்ன தெரியும், எவனை மார்க்கெட் பாராட்டுகிறது, யாருடைய முடிவு சரியில்லைன்னு கீழே இறக்குது அப்படின்றது ஒரு நாள் வெயிட் பண்ணா தெரிய வரும்.
இன்னைக்கு பரவாயில்லைங்க நண்பர்களே, பல நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி வந்திருக்கான். இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் எல்லாம் சமீபத்தில் இறங்கினா அடுத்த நாளே நான் யானை இல்லடா குதிரை அப்படின்ற மாதிரி டாப் கெய்னர் லிஸ்ட்ல இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் எல்லாம் 3% ஏறி வந்திருக்கு. நெஸ்லே இந்தியா 3.5% ஏறி வந்திருக்கிறதும் ஒரு மகிழ்ச்சிகரமா இருக்கு. ரொம்பவும் கவனிக்கத்தக்க வகையில் இந்த ஏஷியன் பெயிண்ட் அப்படின்ற பங்கெல்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2% இன்னைக்கு ஏறி நிஃப்டி 50 இண்டெக்ஸில் டாப் கெய்னராக வந்திருக்கிறது ஒரு மகிழ்ச்சி தான். சமீபத்தில் தொடர்ந்து சரிவடைந்து கொண்டே வந்துட்டு இருந்தது இந்த ஏஷியன் பெயிண்ட். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு ரவுண்டு மட்டும் போயிருக்கான். 2300 2600ன்னு ஒரு 10% மட்டும் ஒரு ரவுண்டு போயிருக்கு. மறுபடியும் இதுக்கு முன்னாடி இருந்த ஜூலை மாசத்தினுடைய லோலியே வந்து விழுந்த பிறகு இன்னைக்கு ஒன் ஆஃப் த டாப் கெய்னர் அப்படின்ற பெயராக இந்த ஏஷியன் பெயிண்ட் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வாங்கியிருக்கு. இனி இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் அடுத்தடுத்த மாதங்களில் எப்படி இருக்கும்? தான் இழந்ததை மீட்டெடுப்பானா அல்லது புதிய லோ ஒரு 6 மந்த் லோ 12 மந்த்ஸ் லோ அப்படின்ற மாதிரி போக போறானா அப்படின்றது தெரியல. பட் தற்போதைக்கு இந்த பங்கினுடைய விலை என்பது ஜூலை மாசத்தினுடைய லோவில் வந்து விழுந்திருக்கு. அடுத்தது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் இந்த ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் ஏன் 8% ஏறிச்சுன்னா அது ரிசல்ட்டை ஒட்டி தான். ஆஹா, இங்கே பாருங்க, சோபா ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் நீங்க இப்படி வர்றீங்களா அப்படின்ற மாதிரி இந்த சோபா மற்றும் லோதா போன்ற பிரஸ்டீஜ் போன்ற பல்வேறு ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் இன்னைக்கு ஏத்திருக்காங்க. தலைக்கு ஒருத்தனா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இண்டெக்ஸ்லையும் இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பங்குகளை இன்னைக்கு ஒன் ஆஃப் த டாப் கெய்னராக கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இதில் இந்த பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றவங்க உண்மையிலேயே ரொம்ப அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க பிரஸ்டீஜாக இருப்பாங்க, கொஞ்சம் பெருமைப்பட்டுக்குவாங்க. ஏன்னா கடந்த 6 மாத காலமாகவே அந்த பங்கு மேல் நோக்கி ஏறலினாலுமே தன்னுடைய மிக முக்கியமான ஏவரேஜ் 200 மூவிங் ஏவரேஜை விட்டு கொடுக்காம ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் பெருமையாக இருப்பாங்க. இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன ஆகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். நம்ம நாட்டில் ரியல் எஸ்டேட்லாம் என்னதான் ஆச்சுன்னு தெரியல. இந்த பங்கு தன்னுடைய பழைய கையை போய் பிடிக்கணும்னாவே 21% ஏற வேண்டியதாக இருக்குது. கோயம்புத்தூர்லாம் போய் இடம் வாங்கினா இடமே இல்லை தம்பி, வேணும்னா சென்ட்டுக்கு 10-15 லட்ச ரூபா கொடு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு திரிகிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் ஏன் இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிகள்லாம் இப்படி கீழே விழுந்து கிடக்கு அப்படின்றது தெரியல. தற்போதைய நிலைமையில் இந்த பிரஸ்டீஜ் எஸ்டேட் அப்படின்ற பங்கு 20% தள்ளி இருக்கு தன்னுடைய வாழ்நாள் உச்சத்திலிருந்து. சோபா அப்படின்ற பங்குமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30% தன்னுடைய வாழ்நாள் உச்சத்திலிருந்து தள்ளி நின்று தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். ஸோ பல பங்குகள் இந்த ரியல் எஸ்டேட் பங்குகள்லாம் ஒரு மாதிரி இழந்ததை மீட்டெடுத்து திரும்புகிற மாதிரி கண்ணுக்கு பல ட்ரேடர்களுக்கு தோணும். ஆனால் ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணியிருக்கான்னா, திரும்புகிற மாதிரி திரும்பி அவன் சும்மா ஒரு சைட்வேஸ்லேயே தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் ஒரு முறை கூட அவன் ரிவர்சல் என்பதை சக்ஸஸ்ஃபுல் பண்ணி தான் இழந்ததை 30% பக்கம் இழந்து கிடக்கிறான். அது இப்போ வரைக்கும் மீட்டெடுக்கல. ஸோ இந்த முறை என்ன செய்ய போகிறான் அப்படின்றது பல பேர் இந்த சோபாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த லோதா டெவலப்பர்ஸ் அப்படின்ற பங்கு அவனுடைய வாழ்க்கையில் பல பேர்த்துக்கு இம்சை கொடுத்துருப்பான் போல, ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதும். ஸோ யாருமே எதுவுமே மனசில் நினைக்காதீங்க என்னை பற்றி. நான் அங்கே ஒரு திடீர்னு சித்தி வீட்டில் சாப்பிட்ருப்பேன், திடீர்னு எந்திரிச்சு போய் பெரியம்மா வீட்டில் உட்காந்துருப்பேன், அப்புறம் அத்தை வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஆக மொத்தம் ஒரு இடத்துல நான் உட்காந்துருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு ஜிக்ஸாக ஆடிக்கிட்டு இருந்திருக்கான் லோதா. அப்படி இருக்கக்கூடிய இந்த லோதாவும் தன்னுடைய 52 வீக்ஸ் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அடுத்தது இவன் எங்கே போக போகிறான், அத்தை வீடா இல்லை எங்கே போக போகிறான் அப்படின்றது தெரியாதபடிக்கு தற்போது முக்கியமான ஒரு 52 வீக் லோ அப்படின்ற பிரைஸில் இந்த லோதா டெவலப்பர்ஸ் என்பது உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. வேறு எங்கே தகவல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்சிஸ்டன்ட் அப்படின்ற பங்கு ஒரு 6% ஏறினதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சமீபத்தில் இந்த டிசிஎஸ் போன்ற பங்குகள் திரும்பி ரிவர்சல் கீது வருவானா அப்படின்ற ஒரு சமயத்தில் இந்த பர்சிஸ்டன்ட் பங்குமே இப்படி ஏதாவது ரிவர்சல் விழுகுமா வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த 5000 ரூபாயிலிருந்து ஒரு 5500 தன்னுடைய 2 months ஹையை மீட்டெடுத்திருக்கான் இந்த பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்ற பங்கு. அது இன்றைய மார்க்கெட்டில் நிஃப்டி மிட் கேப் பங்கில் 6% ஏறி இருக்கான். இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் கவரேஜ், ஒரு நண்பர் ரொம்பவுமே கடுப்பாக இருப்பார், ஐஓபின்னு ஒரு பங்கு. அந்த ஐஓபியில் பங்கில் என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் எடுத்ததுக்கப்புறம் இறங்கிக்கிட்டே இருக்குது. எத்தனை வருஷமானா சுமார் 2-3 வருஷமாக. ஸோ எப்பெல்லாம் இந்த ஐஓபியினுடைய நியூஸ் வருதோ
அப்போல்லாம் வந்து எந்தையாவது அவனை மனசு வெந்து போய் ஏதாவது சொல்லிட்டு போவார். ஸோ இன்னைக்கு இந்த ஐஓபி என்பது ஒரு ஸ்பெஷல் கவரேஜாக வெறும் 3% ஏறி இருந்தான். டாப் கெய்னர்லாம் வரல. டாப் கெய்னர் வந்து மகாராஷ்டிரா பேங்க், பர்சிஸ்டன்ட்டு, பிரஸ்டீஜ் எல்லாம் தான் இருந்தது. பட் இருந்தாலும் அவருடைய மனசு கொஞ்சம் சாந்தி அடையட்டும் அப்படின்றதுனால ஐஓபி பார்த்தீங்களா, அவர் பல காலமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார். கிட்டத்தட்ட 2 வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அநியாயத்துக்கு அவருடைய பொறுமை இந்த பங்கு சோதித்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு ஒரு 3% ஏறினாலும் சரி அப்படின்னு அந்த நியூஸை ஒரு ஸ்பெஷல் கவரேஜாக கொண்டு வந்துட்டேன். நண்பர்களே, இந்த நியூஜென் அப்படின்ற பங்கு ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் இன்னைக்கு ஒரு 5% ஏறி டாப் கெய்னர் வந்திருக்கு. இந்த பங்கு தற்போது வரைக்கும் ஒரு ரிவர்சல் அப்படின்ற மாதிரி எதுவுமே போடல. ரிவர்சல் அப்படின்னு பல ட்ரேடர்கள் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, கீழே போயிட்டு டபக்குன்னு நல்லா மேல் நோக்கி ஏறினா ஒருவேளை பழைய கை வருவானோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரி தற்போதைய நிலைமையில் 1 மந்த் ஹையோ அல்லது 2 மந்த் ஹையோ 3 மந்த் ஹையோ என்பது இன்னைக்கு வரல அப்படின்னாலும் இந்த பங்குல சமீபத்தில் ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் தான் அவங்கள்ட்ட ஒரு பெரிய வால்டிலிட்டி என்பது நடந்தது. அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அந்த வாலட்டிலிட்டினுடைய அடிவாரம் என்பது வந்து கொஞ்ச நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் இந்த சமயத்தில் இவன் ஒரு 5% ஏறி நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கிறது இந்த நியூஜென். இறங்கினதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. என்ஃபோசிஸ் என்னங்க 1% இறங்கியிருக்கான். அப்புறம் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் வந்து இந்த என்ட்ரின்னு ஒரு 2% இறங்கி இருந்தது. அப்புறம் நிஃப்டி மிட் கேப்பில் வேணால் இந்த டாடா இன்வெஸ்ட் 5.7% இறங்கியிருக்குன்னா அவன் எவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் சம்பாரிச்சு கொடுத்துருந்தான். அதுக்கப்புறம் லேசாக ப்ராஃபிட் புக்கிங் ஆகி கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கான். இந்த மேப் மை இந்தியா, வாரி ரீட்டைல் பார்த்தீங்களா, எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் அப்பப்போ நிறைய பேர் பண்ணிட்டு எந்திரிச்சு ஓடிடுவாங்க போல். அதனால் இந்த 3 பங்குகள் இறங்கியிருக்குன்னா இந்த 3 பேருமே சமீபத்தில் சம்பாரிச்சு கொடுத்தவன் தான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு குரூப் வந்து சரி நீங்கள் என்னத்தையோ பண்ணுங்கப்பா அப்படின்னு அவனுக்கு கண்டுட்டு ஓடிட்டாங்க போல், கைமாற்றி விட்டு ஓடிட்டாங்க போல். ஆனால் சந்து நிஃப்டி மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் வந்து யார் இன்னைக்கு டாப் கெய்னராக இருக்காங்க அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தகவல்களில் இந்த சந்துமா 13% ஏறி இருக்கு. இவங்கள தெரில, இவங்க தான் நம்ம சந்தூர் மேங்கனீஸ், சந்துமா என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற சந்தூர் மேங்கனீஸ். இவங்க வந்து 234 ரூபா 14% ஏறி இருக்கு. இது எங்கிருந்து ஏறி இருக்கு அப்படின்னா சமீபத்தில் 120 ரூபா ரேஞ்சில் மார்ச் மாதத்தில் இருந்தது 52 வீக் லோ அப்படின்னு. அங்கேருந்து இப்போ 240 ரூபா ஏறி இருக்கான்னா வேற எதுவும் பெரிய காரணம் இல்லை. முக்கியமாக இது அயன் மினரல் சம்பந்தப்பட்ட ஒரு கம்பெனியாக இருக்கிறதுனாலையும் ஒரு மைனிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாகவும் இதுக்கு சமீபத்தில் வந்த அந்த ரேர் எர்த் மேக்னெட் சம்பந்தப்பட்ட நியூஸ்கள்னால இவன் ஓரளவுக்கு. ஸோ சைனாக்கு ரஷ்யாவுக்கு இடையில சண்டை இருக்கிறதுனால எப்படி நம்ம நாட்டிலாம் வந்து ஏதாவது ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஏற்றி விட்றாங்க பாருங்க. இது வெளியிட்டிருக்கக்கூடிய ரிசல்ட்டுகள் என்பது பார்க்கும்பொழுது அதுவும் சாதாரண விஷயமா இல்லைல்ல. முதல்ல சும்மா 40-50 கோடி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன், லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன், அதே மாதிரி சில வருடங்களுக்கு முன்னாடி வெறும் 652 கோடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவன் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸையும் காமிச்சு தான் மேலே வந்திருக்கான். சும்மா நியூஸ்கள் மட்டுமே காரணம் கிடையாது. ஸோ சந்துமா அப்படின்னு கொஞ்சறதுக்கு உண்மையிலேயே தகுதியான ஒரு கம்பெனியாக தான் இருக்குது. நண்பர்களே, இன்னொரு மகிழ்ச்சி தரமான ஒரு செய்தி ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தா, பவர் மெக் அப்படின்ற ஒரு பங்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆர்டர் கிடைச்சிருக்கு, 2500 கோடி மதிப்புங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. அந்த பங்கினுடைய விலை 2832 ரூபா. அதனுடைய விலை வந்து தற்போது எங்காவது 52 வீக் லோவில் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தால் அப்படி இல்லை. அவன் ஆல்ரெடி இந்த 2025 ஒரு ரவுண்டு கீழே 2000 ரூபாயிலிருந்து 3400 வரைக்கும் ஒரு ரவுண்டு என்பது கம்ப்ளீட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இப்படி ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய பங்கு ஒரு சென்டர் பாயிண்டில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆர்டர் அப்படின்னு கிடைச்சிருக்கிறதாக அவங்க ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. இனி இந்த பங்கினுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதாவது எப்படியெல்லாம் தலைவலி வருது பாருங்கள். பல கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, 6 கோடி 5 கோடி 10 கோடின்னு இந்த பட்டர்ஃப்ளை காந்திமதி அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் கொடுக்குற மிக்சர் கிரைண்டரில் வந்து முறுக்குக்கு மாவு அரைக்கிறாங்களா இல்லை பக்கோடாக்கு மாவு அரைக்கிறாங்களா, என்னத்துக்கு அரைக்கிறாங்கன்னு தெரியல. பட் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் ஒரு செய்திகள் வருது பாருங்கள். பட்டர்ஃப்ளை காந்திமதி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் பட்டர்ஃப்ளை ரேபிட் 4 ஜார் மிக்சர் கிரைண்டர் அப்படின்ற ஒன்று சேல் பண்ணியிருந்தோம். அது நம்ம என்ன பிரச்சனை ஏதுன்னு தெரில, அது ஒரு கேஸ் போயிருந்தது. அந்த கேஸில் வந்து எங்களுக்கு என்ன ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னா,
ஒரு இம்பேக்ட் ஆன் ஃபினான்ஷியல் ஒரு 5000 ரூபாய்க்கு எங்களுக்கு ஒரு இம்பேக்ட் ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா இதனால் எங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியலையோ ஆப்ரேஷன்லையோ எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் எப்படியெல்லாம் தலைவலி வருது பாருங்கள். நம்ம கொடுக்குற மிக்சர் கிரைண்டரில் இடத்த போட்டு அரைக்கிறான்னு தெரில, பட் ஏதோ ஒரு ஃபெயிலியர் மால் ஃபங்க்ஷனிங் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் நடந்து இவங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இந்த பட்டர்ஃப்ளை காந்திமதி ஷேர் இந்த வருஷத்தில் சாதிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை 557 ரூபா போயிட்டு 800 ரூபா வரைக்கும்லாம் போயிருக்கான். கடந்த 3 வருடத்தில் ஏதாவது சாதனை பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா அங்கே சாதனை ஒன்றும் இல்லை. அந்த ஐஓபி ஷேர் வச்சிருக்கிறவரு இதை பார்த்து மனசை தேத்திக்க வேண்டியதுதான். 3 வருஷமாகவே இறங்கி கொண்டு இருக்கக்கூடியது தான் காந்திமதி. ஸோ இந்த பங்கெல்லாம் 5 வருட பீரியடில் அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் ஒரு ரவுண்ட் என்பது போயிட்டு வந்திருக்கான். இனி இவனுடைய அடுத்த ரவுண்டு வந்து காலை தூக்கி கீழே போகுதா அல்லது மேலே போகுதா அப்படின்றது யாரும் தெரியாது. சில பங்குகள்லாம் வந்து 1 மணி நேரத்திலேயே 2-3 ரவுண்டு போயிட்டு வரான். சில பங்குகள்லாம் வந்து 1 மாதத்தில் 2 ரவுண்டு போயிட்டு வரான். சரி, கடைசிக்கு நார்மலாக இந்த 2025 ஒரு வருஷத்தில் ஒரு ரவுண்டாவது போயிட்டு வந்தவன்லாம் இருக்கான். ஆனால் இந்த பங்கினுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா 5 வருஷத்துல தான் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான். அப்போ இன்னொரு ரவுண்டு போகிறதுக்கு இப்போ இன்னும் 10 வருஷம் பண்ண போறியா இல்லை என்ன பண்ண போற அப்படின்றதான் பல ட்ரேடர்கள் மைண்டில் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரிங்க நண்பர்களே, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான நியூஸு. அதுலேயும் வந்து நம்மளுடைய ஐஎம்எஃப் வந்து இந்தியாவினுடைய growth நல்லா இருக்குது, உங்கள் ஷேர் மார்க்கெட் அழியாது, இதனால் தான் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் அழியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை இன்னைக்கு ஐஎம்எஃப் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. வெந்த புண்ணில் ஏதோ கொஞ்சம் மயில் இறகால தடவி விட்ட மாதிரி இருந்தது. நன்றி, வணக்கம்.